Welfare Budget 2014 says 6.4 economical growth in 2012 amidst global instabilities, high oil price. 6.4% அதாவது பொருளாதார நெருக்கடிக்கும் அதே போன்று மசகு எண்ணெய் விலை அதிகரிப்புக்கும் மத்தியில் கூட இலங்கை 6.4% பொருளாதார வளர்ச்சி வேகத்தை பேணி வந்ததாக ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். ஏனைய நாடுகள் சரிவுகளை கண்ட போதிலும் நிலையான ஒரு தன்மை இலங்கையில் காணப்பட்டதாகவே அவரின் கருத்து உள்ளது. Poverty steadily declined to 6.4 in 2013 from 15.2 in 2006. 2006 ஆண்டு 15.2% இருந்த ஏழைகளினுடைய நிலை அல்லது வறுமை நிலை 6.4% குறைக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி கூறிய கருத்து சிலம் டுடே பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக பிரசுரமாக இருக்கிறது. டெய்லி நியூஸ் இப்படி சொல்கிறது, பீப்புள்ஸ் growth பட்ஜெட் டிஃபிக் டவுன் டு 3.8. மக்கள் வளர்ச்சிக்கான ஒரு பாதுகாடு 3.8% அனைத்து பாரமும் குறைக்கப்படுகிறது என்றுதான் இங்கே சொல்லப்படுகிறது. 3 housing complex for policemen in Colombo, pension scheme for farmers, pensioners benefited, fertilizer subsidy to continue, state sector employees get additional 1,200 rupees as COL என்கின்ற செய்தி. அதிகரித்த கொடுப்பன வாழ்க்கை செலவு அதிகரிப்பு கொடுப்பனதாக 1,200 ரூபாய். ஃபர்டிலைசர் தொடர்கிறது, மானிய உரை திட்டம் தொடர்கிறது, உரத்திட்டம், பென்ஷனியர்ஸ் பெனிஃபிட் குறிப்பாக ஓய்வூதியம் பெறுவர்கள் பயன்பெறுகிறார்கள். பென்ஷன் ஸ்கீம் ஃபார் ஃபார்மர்ஸ், விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டம், 3 housing complex for policemen in Colombo. கொழும்பில் போலீசாருக்கான 3 வீடமைப்பு திட்டங்கள். நிறைவாக டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் என்று இருக்கின்றோம். பிரதான தலைப்பும் பட்ஜெட் தான் இப்படி சொல்கிறது. டெவலப்மெண்ட் பட்ஜெட் ஃபோக்கஸ்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு வசதிகளை நோக்கிய ஒரு அபிவிருத்தி பாதீடு என்கின்ற செய்தி டெய்லி மிரர் பத்திரிகையுடைய செய்தி. சிங்கள பத்திரிகைகள் அனைத்தும், ஆங்கில பத்திரிகை அனைத்தும் ஒரு எதிர்மறையான எந்த விடயத்தையும் இந்த பாதீட்டின் போது குறிப்பிட முன்வரவில்லை. நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். தமிழ் பத்திரிகையும் ஒரே ஒரு பத்திரிகை தவிர விமர்சனங்கள் இல்லாததை காணக்கூடியதாக இருக்கு. அதே நேரம் வரி ஏற்பு என்கின்ற விடயத்தை அனைத்து பத்திரிகையும் ஓரளவு கூறுகின்றார்கள். பொருளாதார நிபுணர்கள் அந்த வரி ஏற்பு விடயங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவை அனைத்தும் சிறப்பாக அரங்கேறினால் நாம் குரல் கொடுப்பதற்கான குரலின் தொனி ஓரளவு குறையும். காரணம், மக்கள் தான் நலன் பெறுவார்கள். முக்கியமாக நாங்கள் மீண்டும் மீண்டும் விண்ணப்பம் கேட்பது ஒரு விடயம். இங்கே அரசியல் எதிர்கால நோக்கம் கொண்டு ஊடகத்துக்கு வந்தவர்கள் எல்லாம் நாம் இருவர். அதனால் எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அரசியல் நோக்கம் துப்புரவாகவே இல்லை. மனிதாயமான நோக்கம் மாத்திரம் தான் என்ன பொறுத்தவரை என்னட்டு இருக்கு. அந்த 50,000 வீடு திட்டங்கிட உண்மையா இருக்கக்கூடிய அவர்களுக்கு கொடுக்க முடியுமா இருந்தா அதற்கு அந்த தலைமைகள் வழிவகுத்தால் அவர்களுடைய பாராட்டுக்களை சொல்வதற்கும் எந்த நாளும் தயங்காது. நாங்கள் தெளிவாகவே இருக்கின்றோம். அது கூறிக்கொண்டு செயற்பாடுகள் சிறப்பாக நடந்தேறட்டும். இந்த அரச பாதுகாப்புடைய அமைப்பு மக்களுக்கு சிறப்பாக போய் சேரட்டும் என்று ஒரு இறைவனை நாங்கள் அழைத்து அவரிடம் ஆசையை பெற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்கு நாங்கள் போகலாம். நன்றி, செய்தி அறையிலிருந்து தெளிவான தகவல் தந்தேன். நன்றி ஜெகன். தொடர்ந்து இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவில் சந்திப்போம்.